கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவின் முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியாக இருக்கும் மர்மர் மார்ச் 7 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாம் ஒரு விதமான நம்பிக்கை தான். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தனுஷுடைய இயக்கத்தில் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம படத்துடைய கதாநாயகன் ஒரு 3 star ஹோட்டலில் ஷெஃபாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். இவருக்கு ஏற்கனவே ஒரு லவ் பிரேக்கப்பும் இருக்குது. அந்த பொண்ணு ஞாபகமாகவே சுற்றிக்கிட்டு இருக்காப்புல இன்னமும். இப்படியே இருந்தால் பையன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் பையனுக்கு கூடிய விரைவில் ஒரு பொண்ணை பார்த்தாது நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகனுடைய அப்பா அம்மாவும் கடைசியாக ஒரு பொண்ணை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் கதாநாயகனுக்கு தெரியுது எந்த பொண்ணை பார்க்க போனாப்லையோ அந்த பொண்ணு இவரோட ஸ்கூலில் படித்த பொண்ணு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகத்தான் பழகியிருக்கோம். ஸோ எங்களுக்குள்ளே திடீர்னு கல்யாணம் அப்படின்னா டக்குன்னு எங்களால் ஏற்றுக்க முடியல. ஒரு வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் ஒருத்தர் ஆசுவாசப்பட்டு அப்படி பேசி கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் டிசிஷனை சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க 2 பேருமே. இந்த ஒரு வார கேப்பில் நம்ம கதாநாயகனுடைய எக்ஸ் லவர் இருக்காங்க இல்லையா, இவர்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்களே, அவங்களுடைய கல்யாண இன்விடேஷன் நம்ம கதாநாயகனுக்கு வந்து சேருது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. நம்ம போயிட்டு தனுஷ் இருக்காப்லையே அவர் 3வதாக இயக்கிற ஒரு படம் தான் இந்த படம். ஒரு ரொமான்டிக் காமெடியாக இந்த படத்தை இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. அதுலேயும் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி தான் சொல்லணும். அதுக்குள்ளே சித்தரிக்கப்பட்ட அந்த ஒரு ரொமான்டிக் போர்ஷனு, அந்த ட்ராக் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஃபஸ்ட் ஹாஃப். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு சில காமெடி மூமெண்ட்ஸு அங்கங்கே அது சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாப்புல தனுஷ். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, லியான் பிரிட்டோவுடைய சினிமோட்டோகிராஃபி அட்டகாசமாக இருந்தது. பயங்கர ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தது. பார்க்குறதுக்கு ஏங்க நல்லா செலவழிச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபிலே தெரியுது. அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது எல்லா ஃப்ரேம்ஸுமே. இன்னொரு பக்கம் பொதுவாகவே ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்பயும் சொல்கிறது தான், சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் பீக்கில் இருக்கணும். அப்போ தான் முதல்ல அந்த கதைக்களத்தை நம்மளால் ஒன்றி பார்க்க முடியும். அதில் மியூசிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம ஜிவி இருக்காப்லையே படத்துடைய ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு மாதிரி ஒரு பெப்பி நம்பரு, அது ஒரு ஓகே ரகம் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் 2வது பாட்டு ஒரு மெலடி நம்பர் ஏலேலோ பேச்சுன்னு சரியான ஒரு நம்பரு. அதே மாதிரி கோல்டன் ஸ்பேரோ அந்த பாட்டும் சரி, இது எல்லாம் வந்து தியேட்டரில் வைப் பண்ணக்கூடிய பாட்டுகள் சூப்பராக இருந்தது இந்த 2 பாட்டுமே. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே ரகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக நான் சொன்னேனே அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ரொமான்டிக் போர்ஷன் ஒன்று வருதுன்னு, அது கிட்டத்தட்ட 3 படத்தில் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ரொமான்டிக் போர்ஷன் எப்படி இருந்ததோ அப்படி ஒரு ஃபீலை கொடுக்கணும். அந்த மாதிரி அணி எப்படி அங்கே ஸ்கோர் பண்ணியிருந்தாப்புலையோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோரிங் வேணும்னு கேட்டிருப்பாப்புல போல் தெரியுது. அது என்ன அதே மாதிரி அதையே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஜிவி கிட்டத்தட்ட அதையே திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தான் டெம்போவில் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் வேரியேஷனை காமிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை ரிப்பீட் ஆகக்கூடிய அந்த ஒரு சின்ன பீஸு நிச்சயமாக 3 திருப்பி நம்ம ஞாபகப்படுத்துது. அதே லெவலில் அதே மாதிரி அணி கம்போஸ் பண்ண அதே ஸ்டைலில் அப்படியே ஒரு பீஸ் தான் இது. நமக்கு 3 தான் ஞாபகம் வருது அதை பார்க்கும்போது. இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல தனுஷுடைய சகோதரியுடைய மகனான பவிஷ்யா நாராயண் அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. அவர் நடை, உடை, பாவனை, அவருடைய பாடி லாங்குவேஜ்,
அவருடைய குரல், அவருடைய முகத்தோற்றம், ஹைட் அண்ட் வெயிட்டு அப்படின்னு பல விஷயங்களில் தனுஷை அப்படியே ஒத்து போயிருக்கிறார் அவர். அதனாலேயே அஸ் அ டைரக்டராக இந்த சீனை இப்படி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு தனுஷ் என்ன சொல்லி கொடுத்தாரோ கிளிப்பிள்ளை மாதிரி அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு அவர். அது அவர் நல்லா பண்ணியிருக்காரு பல இடங்களில். ஆனாலும் நமக்கு தனுஷே அந்த சீனை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா தனுஷ் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு சீன் அவர் படத்தில் வந்திருந்தால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு நமக்கு தெரியும். நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம் அவருடைய படங்கள். எனக்கு தனுஷ் எப்பயுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ். அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மரு. அது 3 படம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் படம் அவருடைய படங்கள்லையே. அந்த மாதிரியே அவருடைய அதை அவரை இமிட்டேட் பண்ணியே அவர் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்பில் எனக்கு தோணுச்சு. பட் நல்லா பண்ணியிருந்தார் கொடுத்ததை பவிஷ். இன்னொரு பக்கம் நம்ம மேத்யூ தாமஸ், அவர் தான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக வர்றாப்புல. இவருக்கும் பவிஷுக்கும் இடையில் ஒர்க் அவுட் ஆன ஒரு சில காமெடி சீக்வன்ஸு செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். இன்னொரு பக்கம் அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ண விதத்தில் அனிகா சுரேந்திரன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கொடுத்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை செட்டிலாக பட் என்ன வந்து நம்ம கொடுக்கணுமோ அந்த அளவில் பிரியா வாரியருமே அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். இதுபோக வெங்கடேஷ் மேனன் ஆகட்டும், ரம்யா ரங்கநாதன் ஆகட்டும், 2 பேரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இதுபோக பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் 3 பேரை நீங்கள் குறிப்பிட்ட மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒன்று சரண்யா பொன்வண்ணன், இன்னொன்று ஆடுகளம் நரேன், 3வது நம்ம சரத்குமார். இந்த 3 பேர்த்தையும் ஏங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் யூஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, சரத்குமாரையாவது பெருசாக யூஸ் பண்ண முடியாது, அது நீங்கள் படத்தை பாருங்கள் ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் சரண்யா பொன்வண்ணனா ஆடுகளம் நரேனுடைய அந்த 2 கதாபாத்திரம் 2 பேருமே ஃபினாமினல் ஆர்டிஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு அழகான 2 கதாபாத்திரங்களை எழுதி நல்ல ஆர்டிஸ்ட் 2 பேர்த்த காஸ்ட் பண்ணி என்ன பஸ் அதை பாதியில் அத்து விட்டீங்க, அதை இன்னும் பெட்டராகவே கொண்டு வந்திருக்கலாமேங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதுவும் நீங்கள் பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் இப்போ என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த படம் ஒரு வழக்கமான காதல் கதை அப்படிங்கிறத தனுஷ் டைட்டிலே தெளிவாக போட்டார். அதனால் புதுசாக எதையும் எதிர்பார்த்துட்டுலாம் போயிடாதீங்க. இது வழக்கமான ஒரு காதல் கதை தான். வழக்கமாக என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லா சமாச்சாரங்களும் உள்ளே இருக்குது. ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். அதனாலேயே இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஸ்க்ரீன் பிளேயில் தான் நம்ம பெருசாக இதை ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில இடங்களில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு சில மொமெண்ட்ஸும் இருக்குது, ரொம்ப லேகிங்கான ஒரு சில மொமெண்ட்ஸும் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் 2லேயுமே இருக்கத்தான் செய்யுது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் பர்சனலாக இந்த படம் பார்த்து முடித்த உடனே பெருசாக எந்த ஒரு காட்சியுமே மைண்டில் நிற்கவே கிடையாது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது ஒருத்தருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி எல்லாம் 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் வேறு ரகத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க. பென்டகன் லவ் ஸ்டோரி, ஹெக்ஸகன் லவ் ஸ்டோரி அப்படின்னு போயிட்டாங்க போல தெரியுது. ஏன்னா அப்படியே யாரை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்கெங்கேயோ சுற்றி வருது. பொதுவாகவே ஒருத்தர் ஒரு பொண்ணைத்தான் காதலிக்கணும், அதுவும் ஒரு தடவை தான் காதலிக்கணும் அப்படிங்கிற எந்த ரூலும் கிடையாது. யார் எத்தனை தடவை வேணாலும் காதலிக்கலாம், யாரை வேணாலும் காதலிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தில் யாரையோ காதலிக்கிறாங்க, சரமாரியாக காதலிக்கிறாங்க. இப்போ யாரோட தான் சேருவாங்க? ஏன் சார் இது அவரால் இல்லை, ஆமாம் இது அவர் லவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பல பேரை காதலிக்கிறாங்க. இவ்வளோ காதல்கள் உள்ளே இருக்குது ஒரு படத்துக்குள்ளே. இத்தனை காதல்லையும் நம்ம பவிஷுக்கும் அனிகா சுரேந்திரனுக்கும் இடையில் இருக்க அந்த ஒரே ஒரு காதல், நான் சொன்ன ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ரொமான்டிக் போர்ஷன், அது மட்டும்தான் ஓரளவுக்கு அது அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கே தவிர மற்றபடி இந்த கதையில் வேறு யாரை காதலித்தாலும் எந்த ஒரு காதலுமே அழுத்தமாகவோ அதை உணர்வுபூர்வமாகவோ இவங்க சொல்லவே கிடையாது. அதனால் இந்த ஒரு பேரே நமக்கு பெருசாக முதல்ல இந்த பேரே நம்ம கண்டிப்பாக சேர்ந்துடணும்னு ஒரு ஃபீலே வரல. இந்த பேருக்கே அப்படித்தானே. இப்போ மற்ற பேரை யோசிச்சு பாருங்கள், எந்த பேருமே யாரு கூட சேர்ந்தா என்ன சேரலைன்னா என்ன, இப்போ என்ன சேரலைன்னா சந்தோஷமாக தான் இருப்பாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் நமக்கு கொடுக்குது. நமக்கு எமோஷனலாக எந்த ஒரு லவ் மூமெண்ட்ஸுமே பெருசாக கனெக்ட் ஆகவே கிடையாது இந்த படத்தில். இது எல்லாமே தாண்டி இந்த படத்தில் கிளைமேக்ஸை எப்படி இருந்தாலும் பார்ட் 2க்கு லீடு விட போகிறோம். அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் தனுஷ் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காப்புல கிளைமேக்ஸில். ஆனால் அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. ஏங்க இப்படி இல்லாமல் நடக்கும், என்ன ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கேன், அப்போ என்ன தான் சொல்ல வராங்க ஃபைனலாக அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அது இவங்க ப்ராப்பராக கன்வின்சிங்காக க்ளோஸ் பண்ணலை அப்படிங்கிறத விட அப்படி கூட நான் சொல்ல மாட்டேன், அது ரியலிஸ்டிக்காகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களே இது வழக்கமான காதல் கதை அப்படிங்கிறத டைட்டில்லே தெளிவாக போட்டாங்களா இல்லையா, அதனால்
வழக்கமான ஒரு காதலை வழக்கமான ஒரு கதையாக பண்ணி வழக்கமான ஒரு படமாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வழக்கமான காதல் கதைகளை பார்க்குறது தான் என்னுடைய வழக்கமே அப்படிங்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா வழக்கம் போல் போய் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். அடுத்த காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது, விரசமே இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.